14th மினிட். நீங்க ஒரு 90s கிட்ஸா இருக்கீங்க, இல்ல ஏர்லி 2K கிட்ஸா இருந்தா கூட, மொத்தம் எத்தன பிளானெட்ஸ்ன்னு கேட்டா 9 பிளானெட்ன்னு சொல்லுவோம். அதுவும் ஆர்டர் மாறாம சொல்லுவோம். அந்த ஆர்டர்ல கடைசியா சொல்லப்படுற ப்ளூட்டோ இப்ப பிளானெட்டே இல்லன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ப்ளூட்டோ 1930ல கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேல இந்த ப்ளூட்டோவ நம்ம பிளானெட்டா தான் கன்சிடர் பண்ணிருந்தோம். பட் 2006ல IAU அதாவது இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் வந்து இந்த ப்ளூட்டோவ பிளானெட் இல்லன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. இந்த ப்ளூட்டோ ஒரு டார்ஃப் பிளானட்னு சொன்னாங்க. அதாவது ஒரு குறுங்கோள்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணாங்க. ஒரு பிளானட்டை நம்ம பிளானட்டா கன்சிடர் பண்றதுக்கு 3 கிரைட்டீரியா இருக்கு. முதல் கிரைட்டீரியா அந்த பிளானட் அதோட சுற்றுவட்ட பாதையில அதாவது அதோட ஆர்பிட்ல சன்னை சுத்தி வரணும். ரெண்டாவது கிரைட்டீரியா அந்த பிளானட் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல அதுவே இழுக்கிற ஈர்ப்பு விசை கொண்டதா இருக்கணும். மூணாவது கிரைட்டீரியா அதோட ஆர்பிட்ல அதுதான் டாமினண்டா இருக்கணும். வேற எந்த ஸ்பேஸ் டெப்ரீஸும் இருக்கக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த ஆர்பிட்ல அந்த பிளானட்டுக்காக செலுத்தப்படுற சேட்டலைட்ஸ் தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இந்த ப்ளூட்டோல நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் இருக்கிறத 2006ல இந்த IAU வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால இந்த ப்ளூட்டோ இந்த தேர்ட் கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணாததுனால இது பிளானட் இல்லைன்னு சொல்லி இது ஒரு குறுங்கோள்னு டிக்ளேர் பண்ணாங்க. பட் 9th பிளானட் கண்டிப்பா இருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாரும் நம்புறாங்க. ரொம்ப ஆர்வமா அதை தேடிக்கிட்டும் இருக்காங்க. இனிமேல் யாராவது ப்ளூட்டோ ஒரு பிளானட்னு சொல்லி சொன்னாங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் இல்ல ஏவியேஷன் ஏர்கிராஃப்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.